என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம்ல நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அண்ணா அண்ணியோட 15th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு சின்னதா ஃபேமிலி மீட்டும். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு ட்ராவல் விலாக வந்து மையமா வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நாங்க போற ட்ராவல் ஸ்பாட்ஸ் அண்ட் நான் பார்த்த ரசிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல ஆசைப்பட்டேங்க. ஸோ அந்த தான் வீடியோ பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த நான் போற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா திருவள்ளூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 20 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளாத்துக்கோட்டை வில்லேஜ் தான். என் அப்பா வந்து பிறந்து வளர்ந்த ஊர். இங்க வந்து எங்க பெரியப்பா இருக்காரு. பெரியப்பா இல்லாம அண்ணன் ஃபேமிலி எங்களுடைய ரிலேஷன்ஸ் அங்க தான் இருக்காங்க. ஸோ அங்க தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பூண்டியில இருக்கக்கூடிய ஊன்றீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறாங்க. ஏன்னா, அவ்வளோ பெரிய விஷயங்கள் வரலாறு இருக்கு இந்த கோயிலுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா ஸ்பாட். இந்த ஸ்பாட் தான் போணும் நம்ம ஆக்சுவலா போனோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம பூண்டி டேம்ல அந்த பக்கத்துல இருக்க பூண்டி டேம்ல தாண்டி தான் போணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வண்டி அதாவது மோஸ்ட்லி நான் தாங்க பைக் ஓட்டுவேன். பட் இந்த டிராவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் தான் டிரைவ் பண்றாங்க. நான் சும்மா பேக்ல போய் கொண்டு வரேன். ஆக்சுவலா இந்த இடம் வந்து இந்த இடம்லாம் பாருங்களேன். அந்த சினரியோ செம்மையா இருக்கு. நான் அந்த வீடியோலாம் கவர் பண்ணி திங்க் பண்ணவே இல்ல. பட் எனக்கே என்னையே அறியாமலே இந்த மாரி வீடியோலாம் கவர் பண்ண ரொம்ப ஆசை தான். அந்த அளவுக்கு கிளவுட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரெய்னி டைம் அது. மழை நேரமா இருந்தது. பட் சேம் டைம் நாங்க சொல்ல மழைலாம் இல்ல. பட் செம்மையா இருந்ததுங்க. அந்த சுத்தி இருக்க அட்மாஸ்பியர், அங்க இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் அது போக நாங்க போற இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மலைகள் அண்ட் அது பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்கள் அதிகமா உள்ள இடம் தாங்க. அந்த இடம் வந்துட்டோங்க. ஆக்சுவலா இதான் இந்த வெள்ளாத்து கோட்டை. இதான் எங்க அப்பா பிறந்து வளர்ந்த ஊர். அது போக பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி எங்க ரிலேஷன்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலா எங்க ஒய்ஃப் டிரைவ் பண்ண நான் அந்த ஸ்பாட் வந்து ரீச் ஆயிட்டேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வீடு போய் சேர்ந்துடலாம். கிட்ட தான் வந்தாச்சு நாங்க ஆல்ரெடி. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா அந்த வயல்வெளிலாம் இப்ப நாத்துலாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துனே போனோம். பார்க்கவே அழகா சூப்பரா இருந்ததுங்க. அதுபோக வந்து கிளைமேட்டும் சில்லுன்னு இருந்து வேடிக்கை பார்க்க நல்லா ஜாலியா இருந்தது. ஸோ ஃபைனலி எங்க அண்ணா ஏரியாவுக்கும், எங்க அண்ணன் வீட்டுக்கும் வந்தாச்சு. அந்த கார் எங்க அண்ணாவோட கார் தாங்க. ஸோ, இப்போ நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா லாங் ஜர்னிக்கு அப்புறம் நாங்க வந்து எங்களோட டெஸ்டினேஷன ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ, எங்க அண்ணா அண்ணிய பார்த்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்லாம் குடுத்துட்டு, அவங்களுக்கு என்னோட விஷயம் ஷேர் பண்ணிட்டு, அடுத்து நாங்க சோறு தான். ஸோ, எங்களுக்காக ஆர்டர் பண்ண அந்த பிரியாணிய ஒரு கட்டு கட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயம் கேப்சர் பண்ணா என் ஃபோன்ல எங்க அண்ணா அண்ணி வீடியோ எடுக்கலாம் நல்லாருக்குமா? ஸோ, எங்க அண்ணன் அண்ணியோட வீடியோ அழகா எடுத்துட்டு, எங்க அண்ணி இவங்க தாங்க. பேரு திவ்யா, அண்ணன் பேர் வந்து மதி. என்னோட அண்ணா அண்ணி இவங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். எங்க அண்ணன் பையன் இவரு. சார் பேரு யஷ்வந்த். இவங்கலாம் என்னோட ஃபேமிலி தான். என்னுடைய பொண்ணு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் அண்ணனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ, மீன் பிடிக்கலாம் போனோங்க. பட் எங்களோட நேரம் அங்க மீனே கிடைக்கல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன். மீனே கிடைக்கல. அது போக பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப பயங்கரமான ஒரு தேடலுக்கு அப்புறம் ஜிலேபி மீன்லாம் புடிச்சேங்க. அந்த வீடியோலாம் காட்டுறேங்க உங்களுக்கு. ஸோ, நாங்க ஃபர்ஸ்ட்டு போன ஸ்பாட்ல மீன் கிடைக்கலங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். பட் இந்த ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏரி வந்து ரொம்ப பெருசா இருந்தது. இந்த ஏரிக்கு ஒண்ணு பேர் இருக்குங்க. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா, வெள்ளாத்தூர்ல ஏரி. இந்த ஏரி பேரு அம்மேரி சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நன்னீர்ல வாழக்கூடிய மீன்கள் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நன்னீர் அப்படின்னு சொல்ல போனா பார்த்தீங்கன்னா, உப்பு கலக்காத நீர்ல வாழக்கூடிய மீன்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, கண்ட மீன், ஏரி வவ்வால், ஜிலேபி மீன் சொல்லிட்டு நெறைய வெரைட்டி ஆஃப் மீனிங் இருக்கு. ஸோ, இந்த ஏரி உங்களுக்கு காட்டணும் தாங்க இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஏரி. அந்த ஏரியில வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் இந்த ஊர்ல ஏலம்லாம் விடுவாங்க. ஸோ, அந்த கதைக்கு நம்ம போன வேணாம். வாங்க இப்போ நாங்க புடிச்ச மீன காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்து மீன பிடிச்சேங்க. நாங்க பிடிச்சது பார்த்து ஜிலேபி மீனுங்க. இந்த மீன் வந்து பிடிச்சு பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்டு கார்த்தி அவர் தான் பிடிச்சாரு. அது போக பார்த்தா குட்டீஸ்லாம் அந்த மீன பிடிச்ச ஒரே சந்தோஷம். அந்த மீன வந்து செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாரும் அந்த வீடியோ வந்து எடுக்கலாம். வாங்க இந்த மீன பிடின்னு சொல்லி சேர்ந்து பிடிச்சாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. ஒரு மீன பிடிக்கிறது ஐய்யயோப்பா! ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கான அந்த மீன ஒரு வழியா பிடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி வீட்டு மேல வந்திருக்கேன். எங்க தங்கச்சி வீடு இது. ஆக்சுவலா இங்க தான் எங்க தங்கச்சி வீட்டு மேல நிக்கிறேன். நீங்க பார்க்குற இந்த மலையோட இடம் பேர் வந்து கூடியம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்த குகைகள், அது போக பார்த்தா பயன்படுத்திய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா, அங்க யூஸ் பண்ண திங்க்ஸ் வந்து பூண்டி மியூசியம்ல வந்து வச்சிருக்காங்க. நான் பூண்டி மியூசியம் போயிருந்தேன். அந்த வீடியோ பத்தி தனியா போடுறேன். அதில தனியாவும் சொல்றேன் மியூசியம்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா எங்க அண்ணனுடைய வெட்டிங் அனிவர்சரிக்கு நல்லபடியா எங்க அண்ணன், அண்ணிய பார்த்து எங்களோட விஷயம் ஷேர் பண்ணிட்டு நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீடு திரும்புறோங்க. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஃபுல்லா காட்டல. ஸோ எனக்கு போதுமான நேரம் கிடைக்கல. அது இல்லாம சரியா வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ நான் சொன்ன மாரி இந்த கூடியம் கேவ்ஸ் இந்த 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த பத்தி தெளிவான வீடியோ நான் இன்னொரு வீடியோல போடுறேன். நீங்க இப்ப தான் முறையா என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நெறைய தகவல்கள், நெறைய விஷயங்கள் இந்த ஊர பத்தியும், அத சுத்தி இருக்க விஷயங்கள பத்தி சொல்ல காத்திருக்குங்க. ஸோ தொடர்ந்து என்னோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டான தகவல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னொரு ஜாலியான தருணத்த உங்கள சந்திக்கிறேங்க. பாய்.